ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் எனிதிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சு பட்டாணிலாம் போட்டு ஒரு அருமையான கூட்டு பண்ண போகிறோம், நார்த் இந்தியன் ஸ்டைலில். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளை பச்சை மிளகாவும் பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதிகமாக பூண்டை தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க, அடுத்தது தான் வெங்காயத்தை போடுவாங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா மசிச்சிருவாங்க. ஓகேங்களா? அவங்க பூண்டு தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. ஏன்னு கேட்டால் பூண்டு தான் சீக்கிரம் வதங்காது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிப்போம். காலிஃப்ளவரை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூட வச்சுருங்க. அவங்க ஃபுல்லாக எண்ணெயிலே வதக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோ சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் லைட்டாக இந்த மசாலா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த கரம் மசாலா, அவங்களுடைய அதிகமான மசாலாவும் அவங்க சேர்க்கவே இல்லை, 2 மசாலா தான் சேர்த்துருக்காங்க. ஒன்று மஞ்சத்தூள், ஒன்று கரம் மசாலா. இவங்க இந்த மிர்ச்சி பவுட்ரு கூட சேர்க்கவே இல்லை இதில். நீங்கள் மிளகாத்தூள் தேவையே இல்லை அப்படின்னா இந்த ஸ்டைலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பட்டாணி சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? பட்டாணி சேர்த்து அப்படியே ஒரு கிண்ட வேண்டியதான். கிண்டினாலே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ப்ராசஸே முடிஞ்சிடும். ரொம்ப ஸ்பீடாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு சைடிஷில் இதுவும் ஒன்று இருக்குது. ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தப்ப. இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் இவர் பண்ணுறவர் இப்போ நார்த் இந்தியன் தான். ஸோ யூபிஎஸ் சேர்ந்தவர். அவர் தான் நம்மளுக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு. இதேமாதிரி செஞ்சு சாப்பிடு அப்படின்னாரு. எனக்கெல்லாம் செய்ய தெரியாதுன்னா நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு அவர் செஞ்சார். அதை தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ நான் இதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவர் தானே இப்படி தான் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணார். இதை ஒரு சொட்டு கூட தண்ணியே ஊற்றலை. இல்லை, ஒரு சொட்டு கூட தண்ணியை ஆட் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக எண்ணெயிலே தான் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கிட்ட அப்புறம் தக்காளி கொஞ்சோண்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நம்ம இது நல்லா பாருங்கள், நல்லா எண்ணெயிலே போட்டு ஒரு சொட்டு கூட தண்ணியாக நம்ம இதில் ஆட் பண்ணவே இல்லை. இதில் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயிலே ஃபுல்லாக வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இது எல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ எல்லாமே வெந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னாரு. மிஞ்சி போனாலே ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையே முடிஞ்சிருச்சு. எல்லாமே அவ்வளோ அருமையான சைடிஷாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் மிளகாத்தூள் சுத்தமாக சேர்க்கவே இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.